சரிகமபா சீனியர் சீசன் 4 இந்த வாரம் கிராமத்து மண் வாசனை சுற்று தான் நடக்க போகுது. இந்த சுற்றுல நம்மளுடைய போட்டியாளர்கள் எல்லாம் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் குடுத்திருந்தாங்க. முக்கியமா நம்மளுடைய அமன பத்திய ஒரு ப்ரோமோ ஒன்று வெளியாகி இருந்தது. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நம்மளுடைய அமன் சும்மா சட்டப்படியான ஒரு பாடல தான் எடுத்து பாட வந்திருக்கிறாரு. "மாங்குயிலே பூங்குயிலேன்ற" பாடல தான் எடுத்து பாடியிருந்தாரு. இந்த பாடலுக்கு செமையான ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு நம்மளோட அமனுக்கு. சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடியவங்க எல்லாம் செமையாவே பாராட்டி இருந்தாங்க. நம்மளுடைய குப்புசாமி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, "அவ்வளவு சூப்பரா நல்லாவே பாடிட்டாரு தம்பி. மண் வாசனை மாறாம அப்படியே ஒரு கிராமத்து பாடலாவே இந்த ஒரு பாடல பாடியிருந்தாரு" அப்படின்னு சொல்லி அற்புதமா பாராட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சின்ன பொண்ணு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, "சூப்பரா பாடிட்டடா தம்பி, இந்தாடா தங்கம்" அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முத்தத்த அப்படியே வாரி வழங்கியிருப்பாங்க. அந்த மாதிரியான கியூட்டான சம்பவங்கள் எல்லாமே பதிவாகி இருந்தது. முக்கியமா நம்மளுடைய ஸ்ரீனி சார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, "அமன் இல்லாத ஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னால நினைச்சு பார்க்கவே முடியல" என்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த ஒரு வார்த்தைக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையும் கூட அதுதான். அமன் இல்லாம ஃபைனல்ஸே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அமன விட்டுட்டு டாப் 5 செலக்ட் பண்றது அப்படின்றதெல்லாம் முடியாத ஒரு காரியம். ஏன்னு சொன்னா, அவன் கண்டிப்பா அந்த சீட்டுக்கு பெர்த்தான ஒரு போட்டியாளர் தான் கண்டிப்பா அவன் அங்க இருக்கணும். அதனால இந்த ரவுண்ட் அவன் தான் செலக்ட் ஆக போறாரு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் இன்னுமே அத உறுதிப்படுத்துற மாதிரியான ஒரு ப்ரோமோ தான் வெளியாகி இருந்தது. பார்க்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருந்தது. அவனுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் பட்டாளமே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே அடுத்தது அவன் தான் அப்படின்னு தான் சொல்லிட்டே இருக்காங்க. அது போலவே அடுத்த போட்டியாளர், அதாவது இறுதிப் போட்டிக்கு செல்லக்கூடிய 4வது போட்டியாளர் கண்டிப்பா அவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.